சுபானகா மக்களே, சொன்னாலும் பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பிக் பாஸ் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட் இந்த வீடு பத்தி எரிய போகுது காய்ஸ், பத்தி எரிய போகுது. வீடு பத்தி எரியலனா கூட வீட்டுக்கு ஒரு 3 பேரை கொளுத்தினாலும் கொளுத்திடுவாங்க. அந்த அளவுக்கு பிக் பாஸ் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காப்ல. இந்த சீசன் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நாள்ல இருந்து நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தோம். சீசன் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே போகுது. அந்த ரேங்கிங் டாஸ்க்கை கொஞ்சம் வச்சு விடுங்கப்பா. அந்த ரேங்கிங் டாஸ்க் வச்சாதான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். யார் யார் எந்தெந்த இடத்துக்கு வந்து ஆசைப்படுறாங்க, அவங்களை எப்படி அவங்க நினைச்சுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியே வரும். அப்ப ரேங்கிங் டாஸ்க் வச்சா வேற லெவல்ல இருக்கும்னு நினைச்சோம். அந்த ரேங்கிங் டாஸ்க் இன்னைக்கு வீட்டுக்கு வைக்கிறாப்ல. பட் அந்த ரேங்கிங் டாஸ்க் சும்மா வச்சா பரவாயில்ல, தரமான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி ரேங்கிங் டாஸ்க்னா என்ன இருக்கும்னா, அங்க எத்தனை பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்களோ அத்தனை நம்பரை போட்டு நீங்க ஓடி போய் உங்களுக்கான ரேங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எத்தனாவது இடத்துல இருக்க தகுதி அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க தான் சொல்லிருப்பாங்க. பட் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃபரெண்டா ஒரு 3 பேரை பிக் பாஸ் சூஸ் பண்ணி 3 பேரை கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு 3 பேரை நல்லா ஏத்தி விட்டு நீங்க போய் வீட்டுக்குள்ள ரேங்கிங் பண்ணுங்க. எப்படி ஒரு 3 பேரை எடுத்து அந்த 3 பேரையும் நீங்க வீட்டுக்குள்ள போய் ரேங்கிங் பண்ணுங்க, நீங்க கரெக்டா ரேங்கிங் பண்ணுவே நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏத்தி விட்டுருக்காப்ல. அதனால எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட் இந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வெடிக்கும். ஏன்னா இந்த 3 பேருமே கொஞ்சம் மோசமான ஆட்கள் தான். இந்த 3 பேர் யார் யாரு, அந்த 3 பேர் சேர்ந்து யார் யாரை எந்தெந்த பொசிஷன்ல நிப்பாட்டி வச்சிருக்காங்க, யாரெல்லாம் இப்ப ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்துடலாமா? இங்க கனி அவர்களுக்கான குரூப்பிசம் அப்படிங்கிறது ரொம்ப பச்சையா வெளியே தெரியுது. எல்லா விஷயத்தையும் ஓப்பனா பாத்துடலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மறக்காம லைக்கை போட்டுக்கோங்க. நீங்க போற ஒவ்வொரு லைக் வந்தா நம்ம வீடியோவை ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணோம். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு கீழ இருக்க ஹைப்பை தட்டி விட்டுருங்க. அப்படியே இந்த சப்ஸ்கிரைப் அமைக்கி விட்டுருங்க. சரி, ஓகே. எந்த 3 பேரை பிக் பாஸ் சூஸ் பண்ணியிருக்காருன்னா, கனி அவர்கள், விக்ரம் அவர்கள், அப்புறம் நம்ம அமித் அவர்கள். இந்த 3 பேரை தான் பிக் பாஸ் சூஸ் பண்ணியிருக்காரு. இந்த 3 பேரை பிக் பாஸ் கூட்டு கன்ஃபெஷன் ரூம்ல உட்கார வச்சு, வாங்கப்பா வாங்க, நம்ம இந்த பிக் பாஸ் ஒரு 39 நாள் தாண்டி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? இந்த 39 நாள்ல இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரை பத்தி நீங்க கொஞ்சம் கணிச்சு வச்சிருப்பீங்க. யார் யார் எப்படி, யார் யார் என்ன மாதிரி கேம் விளையாடுறா, எல்லா விஷயத்தையும் நீங்க கணிச்சு வச்சிருப்பீங்க. அந்த அடிப்படையில் வீட்டுக்குள்ள இருக்க அந்த 14 பேரையும் நீங்க ரேங்கிங் பண்ணணும். யார் யார் எந்த பொசிஷன்ல இருந்தா கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு ரேங்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல இந்த ரேங்கிங்கை எப்படி பண்ணணும் சொல்லிருக்காங்கன்னா, முதல் இடத்துல இருக்க நபர் வந்து ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்க லெவலா. ஓகேவா? இந்த வீட்டுக்குள்ள ரொம்ப காமன் மெச்சூரிட்டியா இருக்க ஒரு லெவல முதல் இடத்துல வைக்கணுமா. அப்புறம் கடைசி இடத்துல இருக்கல அந்த 14வது இடம், அந்த 14வது இடத்தை சூஸ் பண்ற ஆள் வந்து இந்த வீட்டுக்குள்ள சைல்டிஷா ரொம்ப குழந்தைத்தனமா அது கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருக்காளா சூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ மெச்சூரிட்டி, லைட் மெச்சூரிட்டி, லைட் மெச்சூரிட்டி, லைட் மெச்சூரிட்டி, இந்த மாதிரி கொண்டு வந்து கடைசியில கிறுக்குத்தனம் ரொம்ப கிறுக்குத்தனம் இந்த மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டணும். ஓகேவா? அந்த அடிப்படையில் இந்த 3 பேர் சேர்ந்து எப்படி ரேங்கிங் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்றேன். அதுக்கப்புறம் யார் அந்த பொசிஷன் கரெக்டா இருப்பாங்கிறது நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? முதல் இடத்துல சபரி அனுப்பாட்டி வச்சிருக்காங்க, இரண்டாவது இடத்துல சுபிக்ஷா அனுப்பாட்டி வச்சிருக்காங்க, மூணாவது இடத்துல கெமி அனுப்பாட்டி வச்சிருக்காங்க, நாலாவது இடத்துல சாண்ட்ரா அனுப்பாட்டி வச்சிருக்காங்க, அஞ்சாவது இடத்துல பிரஜன், ஆறாவது இடத்துல வியானா, ஏழாவது இடத்துல அரோரா, எட்டாவது இடத்துல ரம்யா, ஒன்பதாவது இடத்துல திவ்யா, 10வது இடத்துல காமு மாமா, 11வது இடத்துல வினோத் அவர்கள், 12ல எஃப்ஜே, 13ல விஜே பாரு, 14ல திவாகர். எப்படி பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இதுதான் இவங்க பண்ணி வச்சிருக்காங்க ரேங்கிங். இதுல ஒரு சில பேர் ஃபைட் பண்றாங்க. நம்ம பார்வை பொறுத்தவரைக்கும் இந்த 13வது இடத்துக்கு நான் டிசர்வ் கிடையாது, இந்த 13வது இடத்தை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பாரு ஃபைட் பண்றாங்க. ரம்யா பொறுத்தவரைக்கும் நீங்க 3 பேர் யாருங்க எங்களை இது பண்றதுக்கு, என்ன பத்தி எனக்கு தெரியும் சரியா, நீங்க யாருங்க என்ன ரேங்க் பண்றதுன்னு சொல்லிட்டு ரம்யா ஃபைட் பண்றாங்க. அடுத்த திவாகர் அங்க இருந்துட்டு இவங்க எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சவங்கள டாப் 5ல நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இது வந்து பக்கா ஃபேவரிசம், நல்லாவே ஃபேவரிசம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு திவாகர் ஒரு அடி அடிக்கிறாப்ல. கடைசியில வியானா பொறுத்தவரைக்கும் ஐ அம் நாட் ஓகே வித் 1 2 3 4 5 அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சோ மொத்தத்துல வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே சம்பவம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஓகே. முதல் இடத்துல இருக்கவங்களா இதுக்கு தகுதியான்னு சொல்லி பாத்துடலாமா? முதல் இடத்துல சபரி இருக்காப்ல. என்ன பொறுத்தவரைக்கும் சபரி வந்து இந்த முதல் இடத்துக்கு தகுதியே கிடையாது. அவர் என்னதான் வீட்டுக்குள்ள மெச்சூரிட்டியை காமிச்சாலும் இந்த ரேங்கிங் டாஸ்க் அப்படிங்கிறது வெறுமனைக்கு அதை மட்டுமே பேஸ் பண்ணி கிடையாது. ஓகேவா? ரேங்கிங் டாஸ்க்னா மெச்சூரிட்டி இருக்கணும், வீட்டுக்குள்ள ஓரளவு நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கணும். சும்மா நல்லவன் மாதிரி நடிக்கிற ஆளுக்கெல்லாம் தூக்கி கொண்டு கொடுத்துடக்கூடாது. சரியா? அப்ப வீட்டுக்குள்ள தான் எல்லாருமே நடிக்க ஆரம்பிப்பாங்களே, நான் நல்லவன், நான் புனிதமானவன், நான் ரொம்ப நேர்மையான ஒரு ஆள்னு சொல்லிட்டு கையை கட்டிட்டு உட்கார ஆரம்பிச்சிருவாங்களே. ஸோ அந்த வகையில் என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு தப்பான ஒரு இடம். ஓகேவா? சபரி வந்து முதல் இடத்துக்கு தகுதியே கிடையாது. இரண்டாவது இடத்துக்கு சுபிக்ஷா தகுதியான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. வெறுமனைக்கு இந்த மெச்சூரிட்டி அப்படிங்கறத மட்டும் தூக்கிட்டு வராதீங்க. அது என்ன பொறுத்தவரைக்கும் ஏத்துக்கவே முடியாது. பட் அது இந்த இடத்துல நான் இன்னொரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். இது முன்னாடி உள்ள ரேங்கிங் டாஸ்க் மாதிரி இல்லை, அதை நான் சொல்லிடுறேன், ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன். இது முன்னாடி உள்ள ரேங்கிங் டாஸ்க் கிடையாது. இந்த ரேங்கிங் டாஸ்க் மெச்சூரிட்டியை பேஸ் பண்ணி இருக்குது. அதனால இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் என்னால ஏத்துக்க முடியலங்கிறது ஓப்பனா சொல்றேன். ரெண்டாவது சுபிக்ஷா நிப்பாட்டி விட்டுருக்காங்க, சுத்தமா என்னால ஏத்துக்க முடியாது. மூணாவது கெமி நிப்பாட்டி விட்டுருக்காங்க, வாய்ப்புகளே கிடையாது.
வாய்ப்புகளே கிடையாது. என்ன புரியலங்க. இது ஆக்சுவலாக மெச்சூரிட்டி பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா இது ஓகேன்னு தான் வரும். ஓகேவா, மெச்சூரிட்டி மட்டும் பேஸ் பண்ணாங்கன்னா அது ஓகேன்னு தான் வரும். பட் என்னால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறது திரும்ப திரும்ப சொல்கிறேன். 3வது இடத்துல கெமியை நிப்பாட்டி விட்டுருக்காங்க. 4வது இடத்துல சாண்ட்ரா ஓகே தான். ஓகேவா, 5வது இடத்துல பிரஜன் எனக்கு தெரிஞ்சு 5வது இடம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரஜன் வந்து அப்பப்போ கொஞ்சம் லூஸ் டாக் விட்ட மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி ரூடாக நடந்துக்கிறாப்ல. ஸோ பிரஜன் வந்து எனக்கு தெரியல. 6வது இடத்துல வியானா வாய்ப்பே கிடையாது. வியானா தூக்கி போடுங்க. 18 19வது இடம் எதாவது இருந்துச்சுன்னா அங்கே தூக்கி போடுங்க. ஸோ வியானா பொறுத்தவரைக்கும் 6வது இடத்த கொடுத்துருக்காங்க, என்னால் ஒத்துக்க முடியாது. 7வது இடத்துல அரோரா வந்து பாதி மெச்சூரிட்டி இருக்குது, பாதி மெச்சூரிட்டி இல்லை. பேசுகிற விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் மெச்சூரிட்டி இருக்குது, நடந்துக்கிற விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் மெச்சூரிட்டி இல்லை. அதனால் 7வது பொசிஷன் ஓகேன்னு தான் நான் நினைக்கிறேன். 8வது ரம்யா நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ரம்யா ஓகே தான், என்னை பொறுத்த வரைக்கும் ரம்யா 8வது இடம் ஓகே தான். அடுத்த திவ்யாவை பொறுத்த வரைக்கும் 9வது இடத்துல நிப்பாட்டிருக்காங்க, வாய்ப்பே கிடையாது. திவ்யாவை இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரலாம். அடுத்த காமு மாமாவை பொறுத்த வரைக்கும் 10வது இடம். காமு மாமா ஓகே தான், அப்பப்போ கொஞ்சம் இது பண்ணி பார்ப்பல. இந்த வாரம் கொஞ்சம் கரெக்டாக நடப்பார் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 11வது இடத்துல வினோத்தை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. வினோத்துக்கும் அதே தான், பாதி ஓகே சொல்லலாம், பாதி நோ சொல்லலாம். பாதி ஓகே அப்படின்னா 11வது இடத்துக்கு ஒரு டிசர்வ் தான். ஏன்னா அப்பப்போ ஒரு பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கு. ஓகேவா, ஏன்னா அந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு மெச்சூரிட்டி சைல்டிஷ் இப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது வினோத் அப்பப்போ குழந்தைத்தனம் தான் பண்ணுவார், அப்பப்போ காமெடி பண்ணுறாங்க வரல ஏதாவது பண்ணிட்டு இருக்காப்ல. அந்த வகையில் ஓகே தான். அடுத்த 12வது இடத்துல எஃப்ஜே நிப்பாட்டி வச்சிருக்காங்க, ஓகே. 13வது இடத்துல பாரு நிப்பாட்டி வச்சிருக்காங்க, ஓகே ஓகே. 14வது இடத்துல திவாகர், ஓகே ஓகே. இதெல்லாம் ஓகே ஓகே தான் கைஸ். அப்போ என்ன ப்ரோ, இது மெச்சூரிட்டி பேஸ் பண்ணி தானே இருக்கு ப்ரோ. அப்போ ஏன் ப்ரோ ஃபர்ஸ்ட் இருக்கவங்களை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிங்கன்னா, ஐயா இந்த வீட்டுக்குள்ள இருக்க யாருக்குமே மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்ல வரேங்க, புரியுதா? இவங்களுக்கு யாருக்குமே மெச்சூரிட்டிலாம் கிடையாது. ஓகேவா, அது இருந்தால் ஏன் இந்த டாஸ்க்கெல்லாம் எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க, இந்த பிக் பாஸ் ஷோவை ஏன் அழிச்சிட்டு இருக்க போகிறாங்க? ஸோ இவங்களுக்கு மெச்சூரிட்டி அப்படிங்கிறதுலாம் சுத்தமாக கிடையாது. பட் அது ரொம்ப டீப்பாக அது கண்டிப்பாக நம்ம சூஸ் பண்ணி தான் ஆகணும்னு பார்க்க போனால் மேபி எனக்கு தெரிஞ்சு சபரியை கொண்டு அங்கே நிப்பாட்டலாம். ஏன்னா அவர் வீட்டுக்கு அதான் காமிக்கிறார். வீட்டுக்கு அவர் ரொம்ப மெச்சூர்டாக இருக்க மாதிரி ஒரு தலை பதவியை கொடுத்தா கூட வீட்டுக்குள்ள எல்லார்ட்டையுமே நல்ல விஷயத்த கேட்டு பண்றாப்லையா, இது ஓகேவா அது ஓகேவா, இங்க இருக்கீங்களா அங்க இருக்கீங்களா கேட்டு பண்றாங்களா. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு சபரி ஓகே தான். 2வது இடத்துல சுபிக்ஷா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மெச்சூரிட்டி இருக்க ஒருத்தவங்க வந்து யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயத்தை ஏற்றி விடுறாங்கன்னா அந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யோசிப்பாங்க, யோசிச்சு பேக் செக் பண்ணி அந்த விஷயம் உண்மையாக நடந்திருக்குமான்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் அதுக்கப்புறம் களத்தில் இறங்குவாங்க. அந்த வகையில் என்ன பொறுத்தவரைக்கும் சுபிக்ஷா வாய்ப்பே கிடையாது. அடுத்த 3வது இடத்துல கெமியை பொறுத்தவரைக்கு மெச்சூரிட்டின்னு சொல்லவான்னு தெரியல. எனக்கு கெமி எனக்கு தெரிஞ்சு மெச்சூர்டெல்லாம் நடந்த மாதிரி இல்லை. அவங்க இப்படித்தான் அப்படி சும்மா அமைதியாக இருக்காங்க, அமைதியாக இருந்துடுறாங்க, அப்பப்போ குழந்தைத்தனத்தை காமிக்கிறாங்க. ஸோ அப்பப்போ குழந்தைத்தனத்தை காமிக்கிறனால மேபி அவங்கள 3வது இடத்துலேருந்து தூக்கி கீழே கொண்டு கூட போடலாம். ஓகேவா, அந்த வகையில் கெமி வாய்ப்பு இல்லை. 4வது இடத்துல சாண்ட்ரா ஓகே தான், கரெக்டான கருத்துக்கள் தான் பேசுகிறாங்க, ரொம்ப தப்பாலாம் பேசல, வார்த்தைகள் இல்லை. சாண்ட்ரா ஓகே தான். சாண்ட்ராவெல்லாம் எனக்கு தெரிஞ்சு முதல் இடத்துல போடலாம் ப்ரோ. நான் கவனிச்சோடத்தி சாண்ட்ரா முதல் இடத்துல போடலாம். அடுத்த பிரச்சனை பொறுத்தவரைக்கும் 5வதோட வந்து ஓகே ஃபீல் தான். ஏன்னா அவர் அப்பப்போ ரூடாக நடந்துக்கிறார், ரூடா நடக்கிறாங்க பேரில் ஒரு மாதிரி டப்புன்னு வெடிக்காரு. ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு பிரஜன் தெரில. அடுத்த வியானாலாம் தூக்கி 18வது இடத்துல போடுங்க. அரோரா ஓகே, ரம்யா ஓகே, மற்றெல்லாம் ஓகே தான். திவ்யாவை இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி தான். சரி ஓகே, இதில் வீட்டுக்குள்ள என்ன பிறகு சண்டை நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அவன் இது வந்து எனக்கு முதல் இடம் வேணும், எனக்கு 2வது இடம் வேணும், எனக்கு 3வது இடம் வேணும்னு சொல்லி ஃபைட் பண்ணுவாங்க. அந்த வகையில் நீ நைட்டு வந்து எப்படியோ ஒரு 2 மணி நேரம் இந்த டாஸ்க் வச்சு ஓட்டிடுவாங்க. ஓகேவா, 2 மணி நேரத்துக்கு மேலே இந்த டாஸ்க் வச்சு ஓட்டுவாங்க. முக்கியமாக நம்ம திவாகரே விஜே பார்வையும் கடைசியில் கொண்டு போட்டாங்கல்ல, மெச்சூரிட்டியே இல்லை குழந்தை தரான்னு சொல்லிட்டு, அதுக்கு அவங்க 2 பேரும் கண்டிப்பாக போராட தான் செய்வாங்க. 2 பேரும் கீழே படுத்து உருள்றது கூட வாய்ப்பு இருக்குது. பட் ஏன் பிக் பாஸ் வந்து இப்படி ஒரு டாஸ்க் கொடுத்தாருன்னு தெரியல. பட் இதுவுமே இவங்களுக்கு ஒரு ஹிண்ட் தான். இதுவுமே உங்களுக்கு ஒரு ஹிண்ட் தான். என்ன சொல்ல வர்றாருன்னா, வீட்டுக்குள்ள இருக்க அவங்க எவனுக்குமே மெச்சூரிட்டி இல்லை, எல்லாமே குழந்தைத்தனமாக கிறுக்குத்தனம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை முதல் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி தான் சொல்கிறாப்புல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரேங்கிங் டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள அவங்க நடந்துக்கிட்ட விஷயம், அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் வரும். பட் இப்போ மெச்சூரிட்டியை பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படிங்கும்போது பிக் பாஸ் குத்தி தான் காமிக்கிறார், அது ஓப்பனாகவே தெரியுது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. போன சீசனை பொறுத்தவரைக்கும் இந்த ரேங்கிங் டாஸ்க் இப்படி வைக்கல, வீட்டுக்குள்ளே சும்மா சோஃபாவில் உட்கார வச்சு ஆளுக்கு ஒரு நம்பரை கொடுத்து யார் யார் எந்த இடத்துல தகுதியை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. அதில் ஆளுக்கு ஒவ்வொரு இடத்துல உட்காந்துருந்தாங்க. இதில் கடைசி இடத்த பிடிச்சிருந்த அவங்க பேர் என்ன, சௌந்தர்யா அவர்கள் தான் அந்த சீசனோட முதல் ரன்னரப்பாக மாறினாங்க. இங்கே யார் என்ன பண்ணுறான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இங்கேயும் கவனிச்சிங்கன்னா நம்ம விஜே பாரும் தண்ணி பழம் தான் கடைசி இடத்துல இருக்காங்க. இவங்க ரன்னரப்பாக வர வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அழிஞ்சிரும் பிக் பாஸ் அழிஞ்சிரும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், மெச்சூரிட்டியை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த 14 பேரை நீங்கள் எப்படி அலைன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத அலைன் பண்ணி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததில் பார்க்கலாம்.